ரெண்டே வேட்பாளர் தான், மற்றதான் சுயேட்சை. ஒன்னு திமுக, அந்த திமுகவை விட்டு நாம் தமிழர். இங்க யார் யாரோ கட்சி நடத்துறாங்க எல்லாரும் திமுகவை எதிர்க்க பயந்து போய் ஒதுங்கிட்டான். வெற்றியோ தோல்வியோ சண்டைன்னு வந்துட்டா களத்தில் எங்க ஆட்டம் உக்கிரமா இருக்கும் என்று நினைக்கிறோம். இதுவரைக்கும் திமுக எங்களை 10ஓடு 11ஆக பார்த்தது. நேற்று திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய விளையாட்டு அமைச்சர், துணை முதலமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் யாரை பார்த்து, அண்ணன் சீமானை பார்த்து நாம் தமிழர் எதிர்கட்சிகள் எங்களை விமர்சிக்கிறது, அவளுக்கு நீங்க பதில் சொல்லிக் கொடுங்க. நாங்க சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு சொல்ல தெரியாது. அறிவியல் அரசு எங்களுக்கு பண்ண தெரியும், பட் நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு அறிவியல் சொல்ற மாதிரி ஏன் நாங்க பேச மாட்டோம். பேசித்தான் பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் ஈரோட்டுக்கு வாங்க, பெரியாரை பத்தி பேசுங்க, பெரியாரின் சாதனை பத்தி பேசுங்க. நாங்க பேசுறோம். நாம் தமிழர் கட்சி என்னென்ன பண்ணுச்சு நாங்க பேசுவோம். நாம் தமிழர் கட்சி என்ன தெரியுமா பண்ணுச்சு? நாம் தமிழர் கட்சி 4 பேர் வந்தா தான் திமுகவே நடத்த முடியும் நிலைமைக்கு நாம் தமிழர் கட்சி பண்ணுச்சு. நீ கட்சி கட்டணும்னா சீமான் கட்சி 2 பேரை தூக்குற நிலைமைக்கு உன்னை உருவாக்குச்சு. பயந்து போயிருக்கிறான். இந்த தேர்தல் களத்தில் விடுகிற ஒவ்வொரு வாக்கும் அது திமுகவுக்கு எதிரான வாக்காக, தமிழ் தேசத்துக்கான வாக்காக இருக்க வேண்டும். அக்கா சீதாலட்சுமிக்கு 2ஆம் எண் வாக்குச்சாவடிக்கு சென்று வெற்றியிருக்கிற 2ஆம் எண் பொத்தானை அமைக்கி நீங்க வெள்ள வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான்.